ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட்டை வந்து நவம்பர் 14 அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 விதமான அக்கௌண்ட்டை வந்து எஸ்பிஐ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணாங்க. இந்த 2 விதமான அக்கௌண்ட்டோட ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு முதல்ல நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் கிஃப்டாக பண்ணலாம். ஸோ ஒரு குழந்தைக்கு நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கிஃப்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு முதல் விஷயம் பார்த்தோன்னா சேவிங்ஸோட ஹேபிட்டை வந்து உருவாக்க முடியும். அதே மாதிரி அவங்க வச்சுருக்கக்கூடிய டெபிட் கார்டுனால இன்றைக்கி இருக்கிற வளர்ந்து வரும் இந்தியாவில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களும் வந்து ஒரு ஃபெமிலியர் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய சேவிங்ஸ் ஹேபிட் அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியலாக வந்து அவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து அமெரிக்கன் கண்ட்ரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இப்போ நிறைய பேங்க் இந்த மாதிரியான ஒரு பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு எஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜீரோ பேலன்ஸில் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு இனிஷியேஷன் தான் வந்து எஸ்பிஐ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம், என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்பிஐ அக்கௌண்ட், அதாவது நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோன்னா 2 விதமான அக்கௌண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பெஹலா கதம் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறதும், இன்னொன்று வந்து பெஹலி உதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு 2 விதமான அக்கௌண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தோன்னா குழந்தைங்களுக்காக மட்டுமே வந்து எஸ்பெஷலாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது 2 அக்கௌண்ட்டுமே வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முதல்ல வந்து பார்த்தோன்னா எஸ்பிஐயோட பெஹலா கதம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்டை வந்து ஒரு மைனர் ஸ்டார்ட் பண்ணலாம். பிலோ 18 இயர்ஸாக இருக்கிறவங்க எல்லா குழந்தைங்களுமே வந்து இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். பிறந்த குழந்தையிலேருந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தையுமே இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த அக்கௌண்ட் வந்து அவங்களோட கார்டியன், அதாவது அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை லீகல் கார்டியனாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட மட்டுமே வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செப்பரேட்டாக அந்த குழந்தை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அதுதான் வந்து பெஹலா கதம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஒரு என்ன சொல்கிறது, அதான் வந்து ஒரு ஃபீச்சர் மாதிரி. ஸோ கார்டியன் கன்ஃபார்ம்டு தேவை இந்த அக்கௌண்ட்டுக்கு. ஸோ வந்து ஒரு குழந்தை நினச்சா ஜஸ்ட்டு போயிட்டு ஓப்பன் பண்ண முடியாது. யாராவது வந்து அவங்களோட அப்பாவோ அம்மாவோ இல்லை லீகல் கார்டியனை கூப்பிட்டுட்டு போயிட்டு தான் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டோட மெயின் திங் வந்து ஜீரோ பேலன்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ 3.25% இன்ட்ரெஸ்ட் தராங்க 1 லட்ச ரூபாய்க்கு இருக்கிற வரைக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தீங்கன்னா 3% வந்து தராங்க. ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எல்லா அக்கௌண்ட் எஸ்பிஐயோடைய எல்லா அக்கௌண்ட்டுக்குமே வந்து பொருந்தும். ஸோ இந்த 3.25ன்றது இன்றைக்கி டேட்டில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் பார்க்குறவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகும்போது இதுவும் சேஞ்ச் ஆகும். பட் இன்றைக்கி இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது டெபிட் கார்டு தராங்க. அந்த டெபிட் கார்டோட ஒரு நாளைக்கான ஒரு என்ன சொல்கிறது லிமிட்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வரைக்கும் அவங்க எடுக்கலாம். அதே மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து ஒரு நாளைக்கு 5000 ரூபீஸ் தான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங்கும் தராங்க. ஸோ மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லா விதமான ரெக்வஸ்ட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து டிரான்சாக்ஷனோட லிமிட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பெஹலா கதம் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பெஹலா கதம் அக்கௌண்ட்டில் என்ன பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கார்டியன் தேவை. ஸோ அது அப்பா இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லீகல் கார்டியன் யாராக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி தரலாம். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெஹலி உதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த பெஹலி உதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் 18 வயசுக்கு கீழே இருக்கிற இந்த குழந்தைங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிளாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்லாவே வந்து சைன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து இந்த பெஹலி உதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க செப்பரேட்டாகவே அவங்க இண்டிவிஜுவலாகவே ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த விதமான கார்டியனும் இந்த அக்கௌண்ட்டுக்கு தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்டோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா சேம் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 3.25 அப் டு 1 லேக் வரைக்கும் இப்போ தராங்க. 3% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபோவ் 1 லேக் மெயின்டைன் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. ஸோ அடுத்தது வந்து டெபிட் கார்டு தராங்க. டெபிட் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா 5000 per day. இன்டர்நெட் பேங்கிங்கும் 5000 ரூபாய்
5,000 பர் டே தான் தராங்க. ஸோ மொபைல் பேங்கிங் பார்த்தீங்கன்னா ரூ. 2,000 2,000 வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். இதை வந்து நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து மாற்ற முடியாது. ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இந்த பெஹலி உதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்களோட செப்பரேட்டாக இப்போ நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்களே ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு அக்கௌண்ட் தான். பட் இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து 10 வயசுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மட்டும்தான் வந்து பெஹலி உதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஹேபிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், இன்டர்நெட் பேங்கிங்னா என்ன, ஒரு டிடினா என்ன, செக்னா என்னன்ற எல்லா விஷயங்களும் வந்து அவங்களுக்கு வந்து கற்றுப்பாங்க. ஸோ இந்த 2 அக்கௌண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செக் லீஃப் வந்து தராங்க. ஸோ செக் லீஃப்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கூட அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. அது எந்த பேங்க்கில் வேணாலும் இருக்கலாம். எஸ்பிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த பிரான்ச்சஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துறது ரொம்பவும் நல்லது. ஸோ அதே மாதிரி நம்ம இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைன்னு நினச்சிங்கன்னா, ஒன்றும் இல்லை. சப்போஸ் வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். ப்ளஸ் கார்டியனோட பேன் கார்டு, ஆதார் கார்டு வச்சு இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த குழந்தைக்கு ஆதார் கார்டு, ஒரு பெரிய குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பெஹலி உதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது சிங்கிளி ஆப்ரேட்டட் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான கார்டினும் தேவையில்லாதவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு இருந்தாலே போதும், அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தைக்கு கூட அக்கௌண்ட் வந்து இந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ஒன்லி வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தோம்னா அந்தந்த குழந்தைங்களுக்கும் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 15 டேஸ் இல்லை 30 டேஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ வந்து ஒரு கார்டியனாக இருந்து இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி குழந்தையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷன் ஒரு பெரிய லெவலுக்கே கிடையாது. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், ஆதார் கார்டு வச்சுருக்கலாம், கார்டியனோடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் இருந்தாலே போதும். இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டோட மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இந்த டெபிட் கார்டு தான். ஸோ இந்த டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஃபோட்டோ வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதனால் வந்து எஸ்பிஐயோட ஒரு அட்டாச்மெண்ட்டாகவும் இருப்பாங்க. ஒன்று நம்மளோட விஷயம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அந்த பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு பேங்க்குக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுப்பாங்க. எப்படி டெபாசிட் பண்ணணும், ஒரு செலான்னா என்ன, ஒரு டிடினா என்ன, ஒரு செக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வருவாங்க. ஸோ என்ன மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தோம்னா, நான்லாம் வந்து ஒரு காலேஜுக்கு அப்புறம் தான் வந்து பேங்க்குக்கு போகவே ஆரம்பித்தேன். பட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய குழந்தைங்க பேங்க்குக்கும் வந்து அவங்களோட சேவிங்ஸ் ஹேபிட்டை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரூரல் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ பேங்க்கில் வந்து இந்த மாதிரியான அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தரலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களோட ஃபோட்டோ வச்சு டெபிட் கார்டு தராங்க. இது ரொம்ப வந்து அட்ராக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம்மில் வந்து உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ வரும். அதே மாதிரி ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி அப்படின்றது இந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ் ஆகிருக்கு, ஒரு 5,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய்க்கு மேலே மெயின்டைன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மாறும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மாறும்போது உங்களுக்கு வட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 3% இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 6% இல்லை 6.75% வரைக்குமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிகமான வட்டி வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அமௌண்ட்டு தேவைப்படும் போது உங்கள் ஏடிஎம்மோ, டெபிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியை வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயம். அதே மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி என்ன சொல்கிறது, இந்த அக்கௌண்ட்டுக்கும் தராங்க. ஸோ நிறைய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி வந்து ஜஸ்ட்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டு மூலிமா அவங்க வந்து ஆன்லைனில் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ
இந்த அக்கௌண்ட்டை பற்றி நான் தெளிவாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நான் பண்ண முடியும், அடுத்த வீடியோ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான ஆன்சரும் வந்து நான் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் டைம் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.